வணக்கம். இன்றைக்கி நம்ம டெம்பிள் 360ல் ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் கோவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சிறுவாபுரியில் அமையப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் இருக்க சிவலிங்கம் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்க சிவலிங்கத்தை பார்த்திங்கன்னா காசிலிங்கம் போலவே இருக்குது. மேலும் இங்கே இருக்க அம்மையார் ஆனந்தவல்லி அம்மையாராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. கஜபிரிஷ்டம் கொண்ட கருவறை கொண்ட கோவில் இந்த கோவில். இந்த கோவில் 11 மற்றும் குசன் காலத்திலிருந்தே இந்த கோயில் இருக்கப்பட்டதா சொல்லப்படுறாங்க. மேலும் இங்கே இருக்க சிவனும் பார்வதியும் பார்த்திங்கன்னா அருகருகாமையிலே இருக்காங்க. மற்ற கோவிலில் பார்த்திங்கன்னா சிவன் கிழக்கு நோக்கியும் பார்வதி அம்மையார் தெற்கு பார்த்தும் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவிலில் மட்டும்தான் அம்மையாரும் சரி சிவனும் சரி கிழக்கு நோக்கி அமையப்பட்டிருக்காங்க. திருமணமாகாதவர்கள் படிப்பில் மந்த நிலையில் உள்ளவர்கள் இந்த கோவிலில் வந்து வழிபடலாம். அகஸ்திய முனிவர் இங்கே இருக்க சிவனை வழிபட்டிருக்காரு. இந்த கோவிலில் ஏன் திருமணமாகாதவங்க வழிபட்ட உடனே திருமணமாகும் சொல்லப்பட்டதுன்னா சிவனும் அம்பிகையும் அருகருகாமையில் அமையப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரே திசையை நோக்கி அமையப்பட்டிருக்காங்க. எனவே இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் திருமணம் கைகூடும். சிறுவாபுரி முருகன் கோவிலேருந்து வெறும் 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு. மெட்ராஸ்லேருந்து இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்னா மெட்ராஸ்லேருந்து செங்குன்றத்திற்கு பேருந்து மூலயமா வந்துட்டு செங்குன்றத்திலிருந்து சிறுவாபுரிக்கு பெரியபாளையம் செல்லும் பேருந்துகள் இந்த வழியாக செல்லும். இங்கே சிறுவாபுரி கோவில் என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிக்கலாம். இல்லைனா ஷேர் ஆட்டோ மூலயமாகவும் செங்குன்றத்திலிருந்து சிறுவாபுரிக்கு வரலாம். இந்த கோவிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையானும் வந்துட்டு வாங்க. மேலும் சிறுவாபுரிக்கு செல்லும் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்களில் ஒரு சில நூறு பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போனாலே இந்த கோவிலோட புகழ் மற்றவர்களுக்கும் தெரிய வரும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம டெம்பிள் 360 சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க.